ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கூகுள் ஆப் என்ஜின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அஸ் எ யூஸராக நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஈஸியாக டெப்ளாய் பண்ணணும் வித்தவுட் மேனேஜிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. எனக்கு என்னோட அப்ளிகேஷன் கூட வந்து நான் வந்து ஈஸியாக டெப்ளாய் பண்ணணும், ஸ்கேல் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஆப்ஷன் வந்துட்டு கூகுள் ஆப் என்ஜின். ஓகே, அதுக்கு தான் கூகுள் ஆப் என்ஜின் வந்து இருக்குது. ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த கூகுள் ஆப் என்ஜின் பற்றி இன் டீட்டெயிலாக வந்துட்டு போக பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? கூகுள் ஆப் என்ஜின் தான் வந்து ஜிசிபியோட ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண சர்வீஸ். அவங்க ஃபஸ்ட்டு கூகுள் க்ளவுட்ல என்ட்ரு ஆகும் போது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சர்வீஸ் பேர் என்னென்னா ஆப் என்ஜின். இதான் இருக்கிறதுலே வந்து வெரி வெரி ஓல்டு சர்வீஸ் இந்த ஜிசிபி. ஓகே, அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட்ஸ் அ சிம்பிளஸ்ட் பாத்து. ஓகே, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து டெப்ளாய் பண்ணிக்க முடியும், ஸ்கேல் பண்ணிக்க முடியும் வித்தவுட் நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் கோடை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா போதும். அண்டு இந்த கூகுள் ஆப் என்ஜின் வந்து நான் சொன்ன மாதிரி ஜீரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷன் ரெக்வயர்ட். அதாவது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கவலையே பட தேவையில்லை. நம்ம வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் கோடை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த விஎம்ஸ் எல்லாமே வந்து கூகுளே வந்துட்டு பார்த்துக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ உங்களோட அப்ளிகேஷனை வந்து யாருமே யூஸ் பண்ணல, யாருமே ஆக்சஸ் பண்ணல அப்படின்னா அந்த டயத்தில் வந்து விஎம் வந்து ஒர்க் ஆகாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டயத்துக்கு வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. உங்களோட விஎம் வந்து எப்படி கன்சியூம் ஆகுதோ அதுக்கு நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகே, ஸோ இது ஒன்லி கன்சப்ஷன் பேஸ்டு மாடல் பில்லிங். நம்ம இந்த ஸ்லைடில் வந்து ஆப் என்ஜினோட அனாட்டமி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் வந்து பண்ணிக்கும். அதாவது நம்ம டிராஃபிக் ஏற்ற மாதிரி ரிசோர்ஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னா அதனால் வந்து ஸ்கேல் அப்பும் பண்ணிக்க முடியும், ஸ்கேல் டவுனும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஆட்டோ லோட் பேலன்சிங் அதுவே பண்ணிக்கும். தென் ஹெல்த் செக். ஓகே, செல்ஃப் ஹீலிங் இருக்குல்ல. சப்போஸ் இந்த விஎம்ஸ் வந்து ரிசோர்ஸ் வந்து ஏதாச்சும் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஹெல்த் செக் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த செல்ஃப் ஹீலிங், அந்த மானிட்டரிங் வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். நம்ம எதுவும் போயிட்டு டிஃபைன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விஎம்ல வந்து நம்மளா போயிட்டு செல்ஃப் ஹீலிங், லோட் பேலன்சிங் எல்லாமே வந்துட்டு நம்ம போயிட்டு மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுளே பார்த்துக்கும். நீங்கள் எதுவும் கான்ஃபிகர் கூட பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் கோடை வந்து டெப்ளாய் பண்ணால் போதும். ஓகேங்களா? இதில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா கெனாரி டெப்ளாய்மெண்ட் வந்து இதில் பாசிபிள். ஸோ கெனாரி டெப்ளாய்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு வெர்ஷன் 1 இருக்குது அப்படின்னா இந்த யூசர் ரெக்வெஸ்ட் ஃபுல்லாக 100% வந்து இந்த வெர்ஷன் 1க்கு தான் வந்து போயிட்டுருக்கும். சப்போஸ் நீங்கள் நியூ வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நியூ வெர்ஷனை வந்து டெப்ளாய் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டிராஃபிக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ டிராஃபிக் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இதை எங்கே போயிட்டு கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அந்த டிராஃபிக் ஸ்ப்ளிட்டிங் மூலியமாக ஒரு 90% மட்டும் நீங்கள் வெர்ஷன் 1 கொடுத்துட்டு 10% வந்து வெர்ஷன் 2, அதாவது நியூ வெர்ஷனுக்கு வந்து நீங்கள் உங்கள் டிராஃபிக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அதாவது ஏதாவது இஷ்யூ இருக்கா நியூ வெர்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னா ஸோ வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2க்கு வந்து ஈஸியாக வந்து ரோல் ஓவர் பண்ணிக்கலாம் யூஸிங் த டிராஃபிக் ஸ்ப்ளிட்டிங். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு நம்ம போக பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வெர்ஷனிங் வந்து இதில் நம்ம வந்து ஈஸியாக வந்து பாசிபிள், எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்கலாம். இந்த ஆப் என்ஜின் வந்து இவ்வளோ லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ கோ, ஜாவா, .NET, Node.js, PHP, பைத்தான், ரூபி. ஸோ இந்த எல்லா லாங்குவேஜும் வந்து ஆப் என்ஜின் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபேமஸான லாங்குவேஜ். ஸோ ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணணும். மோஸ்ட்லி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா லாங்குவேஜையும் வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாருனாலையும் வந்து இது ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அண்ட் தென் கஸ்டம் சப்போர்ட். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த நேட்டிவ் லாங்குவேஜஸ் இல்லை, உங்களுக்கு வந்து கஸ்டமாக ஒரு லாங்குவேஜ் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, அதாவது கஸ்டம் லாங்குவேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து இதில் சப்போர்ட் பண்ணும், ஆப் என்ஜின் வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த ஒன் மோர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா
கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் கூகுள் க்ளவுட் சீக்வல் வந்து ஆப் இன்ஜின்லேருந்து வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனோட டேட்டாஸ் எல்லாம் வந்து இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்லோ இல்லை க்ளவுட் சீக்வலோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இந்த அட்வான்டேஜும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்டோரேஜை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். உங்களுக்கு இன்னும் ஆப் இன்ஜின் பற்றி புரியணும் அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் இன்ஜினோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினை பொறுத்தவரை ஃப்ளெக்சிபிலிட்டி 100%. ஓகேவா? நம்மளுக்கு தேவையான விஎம்ஸ் அண்ட் டைப்ஸ் அண்ட் ஓஎஸ் அப்கிரேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளே பார்த்துக்கிறதுனால அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி 100%. நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரெஸ்பான்சிபிலிட்டி 100%. ஏன்னா நம்ம தான் ஆஸ் அ யூஸராக நம்ம தான் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளுக்கு 100%. ஸோ அதே நீங்கள் ஆப் இன்ஜின் சைடு வந்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். ஸோ சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னா வந்துட்டு சர்வரே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சர்வர் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகாது, எல்லாமே கூகுள் க்ளவுட் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுனால நம்ம சர்வரை பற்றி நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை, வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ எல்லாம் கூகுளே பார்த்துக்கிறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து 20% தான். நம்மளால் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும், எல்லாம் கூகுளே பார்த்துக்கிறதுனால. அதே நேரத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கம்மி. நம்மளோட அப்ளிகேஷன் கோடை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், இன்ஃப்ரா ஃபுல்லாக வந்துட்டு கூகுளே பார்த்துக்கும். ஓகேங்களா? சொல்ல போனோம்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆஸ் அ யூஸராக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து கூகுள் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது க்ளவுட் ப்ரொவைடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம அப்ளிகேஷன் கோடை வந்து டெப்ளாய் பண்ணுறது, ப்ளஸ் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் த்ரெஷ்ஹோல்டை வந்து நம்ம கொடுக்குறது. அதாவது ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குல்ல, அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது CPU % வந்து 70% அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஆட்டோ ஸ்கேல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டும் கான்ஃபிகர் பண்ணால் போதும். நம்ம மற்றபடி வேறு எதுவும் கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அண்ட் தென் கூகுள் ப்ரொவைடர் தான் வந்து ஓஎஸ் அப்டேட் வந்து அதுதான் மேனேஜ் பண்ணிக்கும். அண்ட் தென் பிஎம் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஓஎஸ் லெவல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் இது எல்லாமே வந்து கூகுள் தான் பார்த்துக்கும். நம்ம ஜஸ்ட் அப்ளிகேஷன் கோடை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அதனால தான் இது வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மாடல். நம்ம ஆப் இன்ஜினோட முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ ஆப் இன்ஜினில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா? நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அப்ளிகேஷன் ரன் ஸ்பெசிஃபிக் சாண்ட் பாக்ஸஸ் இருக்கும். அதாவது சாண்ட் பாக்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாண்ட் பாக்ஸ் டெக்னாலஜி பற்றி. ஸோ நம்ம வந்து நம்மளோட கோட் இருக்குல்ல, லாங்குவேஜஸ் லைக் பைத்தான், PHP, Go, அந்த லாங்குவேஜஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த லாங்குவேஜஸ் ஸ்பெசிஃபிக் சாண்ட் பாக்ஸஸ் வந்து ஆல்ரெடியே அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் கம்ப்ளீட் ஐசோலேஷன் ஃப்ரம் அண்டர்லையிங் ஓஎஸ் டிஸ்க். அதாவது இப்போ இந்த ஓஎஸ் டிஸ்க்லேருந்து வந்து இந்த சாண்ட் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகி தான் இருக்கும், ரெண்டுத்துக்கும் வந்துட்டு கம்யூனிகேஷனே இருக்காது. சரிங்களா? இதே ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டன்சஸ் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் இன்ஜின் மேலே கம்ப்யூட்டர் இன்ஜின் இருக்குல்ல விஎம், இந்த கம்ப்யூட்டர் இன்ஜின் மேலே நம்மளோட டாக்கர் கண்டெய்னர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு கஸ்டம் லாங்குவேஜஸ் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதே வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு சாண்ட் பாக்ஸஸில் என்ன ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸ் இருக்கோ அது மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, லாங்குவேஜஸ் அண்ட் சின்னதாக ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்ட்டில் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் சாண்ட் பாக்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், அந்த சாண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு வந்து இல்லை, எனக்கு அந்த லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் இல்லை, நம்ம கஷ்டமாக வந்துட்டு அதாவது கஸ்டம் லாங்குவேஜஸ் நம்மள்ட்ட இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இட் கேன் ஸ்கேல் டு 0. சரிங்களா? ஸ்கேல் டு 0 அப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷனை வந்து எந்த யூஸரும் வந்து ஆக்சஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட இன்ஸ்டன்சஸ் வந்து 0 ஆகிடும். நம்ம ஆப் இன்ஜின் வந்து பே ஃபார் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ், நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம பே பண்ணுறதுனால
இப்போ நம்ம அப்ளிகேஷனை யாரும் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டன்சஸ் வந்து 0 ஆயிடும். ஸோ தட் நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்ல. ஆனால் இதே ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட் வந்து நோ cannot ஸ்கேல் டு 0. 0க்கு ஸ்கேல் ஆகவே ஆகாது. உங்கள் அப்ளிகேஷன் வந்து யாரும் ஆக்சஸ் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆச்சும் வந்து ரன் ஆகும். ஸோ தட் அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்ட்டா இல்லை ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நேட்டிவ் அண்டு சீப்பு, ஓகேங்களா? அதே ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட் சொல்ல போனால் கஸ்டம் அண்டு கன்சிஸ்டன்ட். ஓகே, நம்ம இப்போ வந்து டெசிஷன் ட்ரீ பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது எக்ஸாம்பிள் ஜிமெயில் மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து SAS நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், சரிங்களா? இதே உங்களுக்கு வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணும் போது நீங்கள் கஸ்டம் அப்ளிகேஷன் நீங்கள் டெப்ளாய் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் உங்களோட ஃபுல் இன்ஃப்ராவும் வந்துட்டு நீங்கள் தான் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக கம்ப்யூட்டிங் இன்சைடு போகலாம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். ஸோ இதே உங்களோட கஸ்டம் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டெப்ளாய் பண்ணணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஓஎஸ் மேனேஜ்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப் இன்ஜின் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். ஓகே, நம்ம ஆப் இன்ஜினோட ஃபைனல் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். நம்ம ஆப் இன்ஜின் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஆப் இன்ஜின் வந்து இட்ஸ் அ சர்வர்லெஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சரிங்களா? அட் த சேம் டைம் இது வந்து GCS கூடயும் Cloud SQL கூடயும் வந்து ஈஸியாக வந்து கனெக்ஷன் மேட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அண்ட் தென் ப்ராமிஸ் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேல் பண்ணிப்பாங்க. லோட் பேலன்சிங், ஹெல்த் மானிட்டரிங் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும், நம்ம எதுவும் கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல, சரிங்களா? அண்ட் தென் 0 OS அப்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓஎஸ் எதுவும் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்ம பார்த்துக்க தேவையில்லை, கூகுளே வந்து பண்ணிக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பே பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் 2 சாய்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் ஃப்ளெக்சிபிள், ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஐசோலேட்டட் சாண்ட் பாக்ஸஸ் இருக்கும், நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அண்ட் தென் இட் இஸ் ஸ்கேல் டு 0 இன்ஸ்டன்ஸ். அதே ஃப்ளெக்சிபிளில் வந்துட்டு டாக்கர் விச் ரன் ஆன் VM அண்டு இது வந்து நாட் ஸ்கேல் டு 0, ஆல்வேஸ் ஆனில் தான் இருக்கும், சரிங்களா? இதோட ஹைராரிக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன், ஓகே, அண்ட் தென் சர்வீசஸ், ஓகே, அண்ட் தென் வெர்ஷன்ஸ், instances. ஓகேங்களா? இந்த ஹைராரிக்கி வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம கூகுள் ஆப் இன்ஜின் வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஆப் இன்ஜின் அதாவது அப்ளிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வந்து சர்வீசஸ் க்ரியேட் பண்ணுவோம், டெப்ளாய் பண்ணுவோம், அதுக்கடுத்து வேர்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து டெப்ளாய் பண்ணுவோம். தேர்ட் ஒன் வந்து அந்த வேர்ஷன்ஸ் கீழே வந்து இன்ஸ்டன்சஸ் வந்து ரன் ஆகும், ஒவ்வொரு வேர்ஷன்ஸ் கீழே வந்து அந்த இன்ஸ்டன்சஸ் வந்து தனித்தனியாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி நம்ம வந்துட்டு டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் ப்ராக்டிக்கல் செஷனாக வந்து பார்ப்போம். தட்ஸ் ஆல். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் அபி டாக்ஸ் சேனல். உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் எல்லாருக்கும்.